அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரகாஷ் அங்கப்பன். சாஃப்ட்வேர் ஃபீல்டில் வேலை பார்க்குறவங்களுக்கும் சாஃப்ட்வேர் ஃபீல்டுக்குள்ளே வர முயற்சி செய்வர்களுக்கும் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும். இங்கே முக்கியமாக 3 காரணிகளை அனலைஸ் பண்ணி இந்த டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கோம். நம்பர் 1, சாஃப்ட்வேர் ஜாப் மார்க்கெட்டில் எந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு டிமாண்ட் இருக்குது. நம்பர் 2, அந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எந்த அளவுக்கு எளிதாக கற்றுக்க முடியும். நம்பர் 3, ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட ஃபியூச்சர் எப்படி இருக்கும். அதாவது 2020 மட்டும் இல்லாமல் 2021 அதுக்கு அப்புறமும் இந்த லாங்குவேஜ் எந்த அளவுக்கு சாஃப்ட்வேர் மார்க்கெட்டில் இருக்கும். இந்த காரணிகளை பேஸ் பண்ணி இந்த டாப் 5 ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை நாங்கள் வரிசைப்படுத்தியிருக்கோம். எந்தெந்த லாங்குவேஜ் என்ன பொசிஷனில் இருக்குன்னு பார்க்கலாம். 5th பொசிஷனில் ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் இருக்குது. ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் டெவலப்டு பை ஆப்பிள் கம்பெனி. 2010 டெவலப்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணி 2014 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 30 வருஷமாக இருந்த அப்ஜெக்டிவ்-சியோட முடிவுக்கு இந்த லாங்குவேஜ் காரணமாக இருக்குது. இனி iOS டெவலப்பர்ஸ் அப்ஜெக்டிவ்-சியில் டெவலப் பண்ண வேண்டியது இல்லை. iOS, macOS, watchOS அண்ட் லினக்ஸில் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் சைஸ் ரெடியூஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் நல்ல லைப்ரரி சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்த விட ஸ்விஃப்ட் லாங்குவேஜ் வெரி பிராண்ட் நியூ டு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரி, அதுவும் ஆப்பிள் கம்பெனி கிட்ட இருந்து. இப்போ இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர நியூ சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர்ஸ்க்கு எல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன். இந்த லாங்குவேஜோட ஆவரேஜ் சேலரி 5 லட்சத்திலிருந்து 6 லட்சமாக இருக்கு. லேர்னிங் டிஃபிகல்ட்டி வெரி ஈஸி. அடுத்ததான் 4th பொசிஷனில் 6 லாங்குவேஜ் இருக்குது. இனிஷியல் ரிலீஸ் 1995 பண்ணியிருக்காங்க. இதை 2 டெவலப்பர்ஸ் சேர்ந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அவங்க 2 பேர்த்தோட நேமும் ஆரில் ஸ்டார்ட் ஆகிறதுனால இதுக்கு ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு வச்சுட்டாங்க. ஆர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒரு பெஸ்ட் லாங்குவேஜ் ஃபார் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், டேட்டா அனாலிசிஸ் அண்ட் மெஷின் லேர்னிங். இந்த லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட், அதாவது லைக் ஜாவா மாதிரி ஒரு மெஷினில் டெவலப் பண்ணி வேறு எங்கே எந்த ஓஎஸில் வேணாலும் நம்ம ரன் பண்ணலாம். இனி வர்ற காலத்தில் டேட்டா சயின்ஸ் டெக்னாலஜிக்கு மிகப்பெரிய இடம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் இருக்குது. ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம அமேசானில் ஏதாச்சும் ப்ராடக்ட் வாங்க போயிட்டு அதை வாங்காமல் நம்ம வந்துட்டு வேறு ஏதாவது வெப்சைட்டுக்கு போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா அது ரிலேட்டடான ஆடுகள் நிறையா வந்துக்கிட்டே இருக்கும். இது எல்லாமே டேட்டா சயின்ஸ் லாஜிக்கை பேஸ் பண்ணி தான். ஆவரேஜ் சேலரி 5.5 லட்சத்துலேருந்து 7 லட்சமாக இருக்குது. லேர்னிங் டிஃபிகல்ட்டி மாடரேட். 3rd பொசிஷனில் ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. 1995 நெட்ஸ்கேப் கம்யூனிகேஷன் கார்பரேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. ஆனஸ்டாக சொல்லணும்னா ஜாவா ஸ்கிரிப்ட் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியை ஆட்சி செய்துனே சொல்லலாம். ஃப்ரண்ட்-எண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒரு மேஜர் ரோலாக ஜாவா ஸ்கிரிப்ட் ப்ளே பண்ணிகிட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் Node.js, Angular.js அண்ட் React.js உதவியோட சர்வர் சைட்லேயும் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சிச்சுன்னு தான் சொல்லணும். எல்லா விதமான மாடர்ன் டே ப்ரௌசருக்கும் சப்போர்ட் பண்ணுது. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்துலேருந்து 5.5 லட்சமாக இருக்குது. லேர்னிங் டிஃபிகல்ட்டி ஈஸி. 2nd பொசிஷனில் ஜாவா இருக்குது. 1995 சன் மைக்ரோ சிஸ்டம்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க. ரைட் ஒன்ஸ் ரன் எவ்ரிவேர் இந்த கான்செப்ட் தான் ஜாவா ப்ரோக்ராம் பாப்புலர் ஆகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. டெஸ்க்டாப் வெப் அப்ளிகேஷன் இல்லாமல் மொபைல் அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட்லேயும் முக்கியமான பங்கு வகிக்குது. பிக்கஸ்ட் ஆர்கனைசேஷன்ஸ் லைக் பேங்க்ஸ், இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ல எல்லாம் ஜாவா பெரிய அளவில் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பார்த்தீங்கன்னா 5.5 லட்சத்துலேருந்து 6.5 லட்சமாக இருக்குது. லேர்னிங் டிஃபிகல்ட்டி ஈஸி. 1st பொசிஷனில் பைத்தான் லாங்குவேஜ் இருக்குது. 1991 கீடோ பேண்ட்ரோசம்ங்கிறவர் ரிலீஸ் பண்ணார். பைத்தான் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜாகவும் அதே சமயம் ப்ராப்பரான ஊப்ஸ் லாங்குவேஜாகவும் இருக்குது. டெஸ்க்டாப் வெப் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் முக்கியமாக மெஷின் லேர்னிங், ஏஐ மற்றும் டேட்டா சயின்ஸில் பைத்தான் பெரிய அளவில் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ 2019 எடுத்த சர்வேயில் மோஸ்ட் வாண்டட் ப்ரோக்ராமாக பைத்தான் இருக்குது. பைத்தானோட ஆவரேஜ் சேலரி 5 லட்சத்துலேருந்து 6 லட்சம். லேர்னிங் டிஃபிகல்ட்டி ஈஸி. இந்த டாப் 5 ப்ரோக்ராம்ஸும் அடுத்த வர்ற வருஷங்களில் பெரிய அளவில் மாற்றம் இல்லாமல் கண்டிப்பாக சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஆதிக்கம் பண்ணணுன்னு நான் ஷூராக சொல்கிறேன்.
கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறேன்.